ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाचसात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 34. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினக. மொழிபெயர்ப்பு: ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பொருளுரை: ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும். எனவே தன்னிடமிருந்து தொடங்கி வரும் சீட பரம்பரையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு பகவான் நம்மை அறிவுறுத்துகிறார். சீட பரம்பரையின் கொள்கையை பின்பற்றாத எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக முடியாது. பகவானே மூல குருவாவார். சீட பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீடனுக்கு கொடுக்க இயலும். சில அறிவற்ற போலிகள் தமது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர். ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது. பாகவதம் 6.3.19 சொல்கிறது: தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் பாதை பகவானால் நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவதாகும். எனவே மன அனுமானமோ வரட்டு விவாதமோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவை பூரண சரணாகதியுடன் ஏற்று பொய் கௌரவங்களை நீக்கி கீழ்நிலை சேவகனாக அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வின் முன்னேறுவதற்குரிய ரகசியமாகும். வினவுவதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு நல்லுதவியாக அமையும். பணிவும் தொண்டும் இல்லாவிடில் ஆன்மீக குருவிடம் எழுப்பப்படும் வினாக்கள் எவ்வித பலனையும் தராது. ஒருவன் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். சீடனிடம் நேர்மையான ஆவலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக ஞானத்தில் தானாகவே ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கமான வினாக்களை எழுப்புவதும் கண்டிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கத்துடன் கேட்பது என்பது மட்டுமின்றி தனது தொண்டு, பணிவு, வினாக்கள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்புடையவர். எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும் போது ஞானத்தின் பரிமாற்றமும் வினாக்களும் பக்குவம் அடைகின்றன. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த ஸ்லோகத்துல ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் பகவான் விளக்குகின்றார். இப்ப நம்ம ஆன்மீக பாதைக்கு ரொம்ப முக்கியமானது ஆன்மீக குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆன்மீக குரு பகவான். பக்திக்க ஏஷா குரு தேவதாத்மா. ஆன்மீக குரு பகவான். இப்ப 2 பேர் இருந்தா ஆன்மீக வாழ்க்கைக்கே நமக்கு முக்கியமான அடிப்படை. அவங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதாரமாக இருப்பவர்கள் யாருன்னா பகவான் கிருஷ்ணரும் ஆன்மீக குரு
இல்லையா? ஆன்மீக குரு தான் பகவானை காட்டி கொடுக்கின்றார். இப்ப நம்ம வந்து ஆன்மீக குரு வந்து அணுகுனாதான் நம்ம வந்து பகவானை வந்து பார்க்க முடியும். நம்ம ஆரம்பத்துல வந்து நமக்கு தெரியாது இல்லையா? பக்தியில வந்த பிறகுதான் ஆன்மீக குருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. இப்ப அதற்கு முன்னாடி பகவான் தான் வழிகாட்டுவார். நம்ம உள்ள இருந்து இந்த இப்ப யாராவது வந்து புதுசா வந்து யாருன்னே நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி இஸ்கானுக்கு வாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பகவத்கீதை வந்து படிங்க, இந்த மாதிரி இந்த விழாக்கள் வந்தா வருது, கொஞ்சம் வந்து நீங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வழிகாட்டி, ஒரு வழியை வந்து காட்டுவார் இல்லையா? அப்ப அத நம்ம வாழ்க்கையில முதல்ல அந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் செய்யறதற்கு ஒரு வழிகாட்டி வந்து அது பகவானே அவர்களை வந்து அனுப்புகிறாராம். அவர்களே வந்து அனுப்பும் போது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆன்மீக குரு வந்து நமக்கு தெரியுது இல்லையா? தூய பக்தர்களுடைய சங்கத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து தொடர்ந்து கேட்க என்ன ஆகுது, நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீக குருவை சரணடைகிறோம். அதுக்கப்புறம் ஆன்மீக குருவின் மூலமாக நாம் பகவானை வந்து சென்றடைகிறோம். இப்ப இதுதான் வந்து நமக்கு நடக்குது. இது இப்ப இதுல பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு தூய பக்தர் வந்து என்னது, யாராவது ஒரு அபக்தர்களுடைய அவங்க வீட்டுல யாருமே தூய பக்தர்கள் யாருடைய அபக்தர்களுடைய பிரசாதம் வந்து அவங்களுடைய இது சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அவங்க பிரசாதம் மட்டும் தான் எடுக்கிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து மற்றவர்களுடைய யாராவது ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தூய பக்தி வந்து தொடங்கிடும். இது இப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு அனுபவம் வந்து இருக்கு இல்லையா? எனக்கு வந்து ஒரு பிரபு வந்து இதுல அந்த மாத இதழ் வரும் இல்லையா, அதுக்கு பேரு பகவத் தரிசனம். இப்ப பகவத் தரிசனத்துல வந்து ஸ்ரீதர ஸ்ரீனிவாச தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபு வந்து எழுதுறாங்க. அந்த தொடர் வந்து வருது. இப்ப அவங்க வந்து என்னதுன்னா, ஒரு திடீர்னு ஒரு ஆரம்ப நிலையில நாங்க புதுசா அப்பதான் இஸ்கானுக்கே வர்றோம். இப்ப அந்த பக்தர்களுடைய சங்கம் வந்து எங்களுக்கு கிடைச்சது. நாங்க வந்து இந்த மாதிரி அந்த சண்டே இதுல வந்து மகாராஜ் கிளாஸ் வந்து கேட்கும் போது அதுல வந்து டிரான்ஸ்லேட்ல வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நம்ம கேட்கும் போது அவங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை தான் அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்திச்சது. இப்ப அவங்க வந்து புத்தக விநியோகம் வந்து இந்த மாதிரி ரயில் நிலையத்துல வந்து அவங்க வந்து புத்தக விநியோகம் பண்றாங்க, திருப்பூருக்கு வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய இது விலாசம் கேட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க அடுத்த நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சரி வர்றாங்க அப்படின்னு சொல்லி, சரி ஒரு பக்தர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து நீங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். ஏன்னா நாங்க ஆரம்ப நிலை தெரியாது, அப்பதான் பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்பதான் ஒரு 4-5 மாலை தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி அவங்க நாங்க சொன்னதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க பிறப்பாலே பிராமணர். ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து இதுல பிராமண தீட்சை கூட வாங்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் பாருங்க, அவங்களுடைய காரணமற்ற கருணை, எங்க வீட்டுல சாப்பிடுங்க வந்து சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து அவங்க பிரசாதம் சாப்பிட்டாங்க. அவங்களுடைய பக்தி பார்த்தோம்னா நல்ல உறுதியான பக்தி. அந்த உறுதியான பக்தி தான் இப்ப எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவங்களுடைய உயர்ந்த நிலை பக்தி அவங்க. அவங்க வந்து எங்க வீட்டுல வந்து பிரசாதம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து நான் காலையில பாகவதம் வந்து கிளாஸ் வந்து எங்க வீட்டுல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வாரம் தான் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அது முடியல. அப்புறம் அதுக்கு நாங்க கோயம்புத்தூர்ல தான் வர்ற மாதிரி ஆயிருச்சு. அப்ப அவங்க வந்து சேலம் அந்த பக்தர் வந்து அப்ப வந்து இங்க வந்து நாங்க தொடர ஆரம்பிச்சதுனால, சரி அவங்க நீங்க இங்கேயே வந்து இது தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்களேன், ஒரு தூய பக்தர். இப்ப அவங்க வந்து அவங்களுடைய எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டனால எனக்கு அந்த பக்தி எனக்கு வந்து கிடைச்சது இல்லையா? அப்ப இதே வந்து நம்ம நிறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க உபன்யாசத்துலயும் இல்லையா? பிரபுபாதர் வந்து ஒரு இடத்துல வந்து இதுல விமானத்துல வந்து இந்த பூரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இதுல வந்து இந்த பிளைட்ல அந்த ஒரு லேடி வந்து அவங்க அதை வந்து எடுத்து சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் அது சாப்பிட்டனால கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது, சில வருடங்கள் கழிச்சு அந்த பெண் வந்து ஒரு பக்தராக வந்து மாறிட்டாங்க. அதுதான் என்ன ஒரு இது ரகசியம் என்ன அப்படின்னாக்கா, தூய பக்தருடைய உச்சிஷ்டம் இல்லையாப்பா? அதுதான் வந்து நம்மளை வந்து அந்த பக்தராக வந்து மாற்றுகின்றது இல்லையா? நாரத முனிவர் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சொல்றாங்க, சிறு வயது அந்த ஒரு இதுல வந்து இந்த சாதுர்மாசியத்துல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது அந்த தூய பக்தர்களுடைய சங்கம், அவங்களுடைய சங்கத்தினால அவங்களுடைய உச்சிஷ்டத்தின் மூலமாக தான் எனக்கு இந்த நாரதனாகிய அடுத்த பிறவி வந்து எனக்கு கிடைச்சது, அந்த தூய பக்தி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து அங்க சொல்றாங்க. இது ஓகே. இப்ப இதுல பார்க்கும்போதும் நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆதாரம் வந்து பக்திக்கு ஏஷம் குரு தேவதாத்மா, ஆன்மீக குரு கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா? இதுல பொருளுரையில வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அதுல விளக்கும் போதும் ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும்
இல்லையா? ரொம்ப ரொம்ப கடினம் தான், நம்மளால புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா இது வந்து எப்படி ஆன்மீக விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கான இதுல வந்து சாஸ்திரத்தில் வந்து 3 விதமாக வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படின்னா சப்தா, பிரத்யக்ஷா, அனுமானம். இல்லையா? நீங்க பகவத்கீதையில அந்த ஆரம்ப நிலை வகுப்புல வந்து கேட்டிருப்பீங்க. இந்த 3 நிலைகள் தான் வந்து நம்ம வந்து எப்படி புரிந்து கொள்ளலாம். இதுல வந்து பார்க்கும்போது சப்தா தான் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் என்னன்னா, சரி இதுல சொல்லியிருக்கிற மாதிரி நாமளே வந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணும் போதும் ரொம்ப ரொம்ப அதுவும் கடினம் தான். இதே அனுமானத்தின் மூலமாக வந்து நாம தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? அப்ப இதே வந்து பார்க்கும்போது இல்ல வந்து யாராவது சொல்லியிருக்காங்க, இப்ப அதை அப்படியே நம்ம வந்து கேட்டு வந்து பின்பற்றும் போது நமக்கு எப்படி நேரமும் நமக்கு வந்து ரொம்ப குறைவு இல்லையா? நமக்கு வந்து அதுக்கு அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா? அப்ப அதனால பகவான் இங்க வந்து சொல்றது என்னன்னா, தன்னிடம் தொடங்கி வரும் சீட பரம்பரையை அணுக வேண்டும். அதனால நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரிந்து கொள்ளலாம். அதனால சப்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லையா? இப்ப இதே வந்து 4வது அத்தியாயத்திலையும் முதல் ஸ்லோகத்தில் பகவான் வந்து அதே தான் வந்து சொல்லுவாங்க. சூரிய தேவனான விவஸ்வானுக்கு நான் இந்த யோக விஞ்ஞானத்தை நான் கூறினேன். இப்ப அது வந்து சூரிய தேவன விவஸ்வான் வந்து மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீட தொடர் மூலமாக வந்து இறங்கி வந்துகிட்டே இருந்தது. ஆனா இடையில இது கட் ஆயிடுச்சு இல்லையா? அப்படிதான் வந்து பகவான் வந்து அந்த இதுல 4வது அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகத்திலே அப்படிதான் வந்து பகவான் வந்து தொடங்குறாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும் போதும் அந்த சீடத்தொடரை அணுகும் போது மட்டும்தான் உண்மையை வந்து நாம் சரியான விதத்தில் வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னாக்க நம்மளால வந்து புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால கண்டிப்பா வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட பாதை, அந்த சீடத்தொடரை நாம் அணுக வேண்டியது மிக மிகவும் அவசியமாகின்றது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, இப்ப எதனால வந்து நாம் வந்து ஆன்மீக குருவை அணுக வேண்டும்? கண்டிப்பா வந்து நாம் ஆன்மீக குருவை வந்து அணுக வேண்டும். இப்ப இதுல பார்த்தோம் இல்லையா, நமக்கு வந்து நம்மளாலையும் வந்து இது வந்து சரியாக வந்து புரிந்து கொள்ள முடியாது. பிரத்யக்ஷா, அனுமானம் ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப கடினம் தான். சப்தா தான் ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லும் போதும், இப்ப அந்த ஆன்மீக குருவை அணுகும் போது ஏன் ஆன்மீக குருவை வந்து அணுக வேண்டும்? அதுக்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக குரு யார் அப்படின்னு சொல்லி இல்லையா? யார் வேண்டுமானாலும் நம்ம வந்து ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து முடியாது இல்லையா? பிரபுபாதர் வந்து இதை வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த வார்த்தையை வந்து விளக்குகிறாங்க. எப்படி எதுனா ஸ்தோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ஆன்மீக குரு எப்படி இருப்பாங்கன்னா, கண்டிப்பா வந்து சாஸ்திரத்துல வந்து எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதை அப்படியேதான் அவர் விளக்குவார். அதன்படியும் அவர் வாழ்வார் இல்லையா? தங்களுடைய வாழ்க்கையும் அதன்படி அப்படியே அமைத்து கொண்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பிரம்மனிஷ்டம், பகவானை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு இருப்பார் இல்லையா? உத்தம பக்தர் இல்லையா? பக்தர்கள்ல பார்த்தோம்னா 3 நிலையை வந்து சொல்லப்படுது. இப்ப அது வந்து மிக உயர்ந்த நிலை, உத்தம அதிகாரி இல்லையா? எல்லா உயிர்வாளிகளையும் பகவானுடைய ஒரு பாகமாக, பகவானுடைய ஒரு அம்சமாக அந்த மாதிரி வந்து பகவான் வந்து ஆன்மீக குரு வந்து பார்ப்பார். இப்ப அந்த மாதிரி ஸ்தோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அந்த ஒரு குவாலிபிகேஷன் வந்து இருக்கணும். இப்ப அவங்கதான் வந்து ஆன்மீக குருவாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப யாரை வேண்டுமானாலும் வந்து நம்ம ஆன்மீக குருவை வந்து தேர்ந்தெடுக்க கூடாது. இது ஓகே. இப்ப ஏன்னா வந்து அந்த 4 குறைபாடுகள் நமக்கு இருக்கு. அந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவராக ஆன்மீக குரு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இங்க ஒரு வார்த்தை வந்து முக்கியமான ஒரு வார்த்தை வந்து விளக்கப்படுது. என்னன்னா, ஆன்மீக குரு தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கான ரகசியமாகும் இல்லையா? அப்ப ஆன்மீக குருவுடைய திருப்தி தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கான அந்த ஒரு ரகசியம். இதுதான் வழி, வேற எந்த வழியுமே கிடையாது இல்லையா? அப்ப இதுல வந்து சொல்லப்படுது பகவத்கீதையிலையும் பகுஷாக்க அனந்தசிய புத்தையோ விவசாயினாம், அந்த ஸ்லோகா ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லையா? ஆன்மீக குரு மட்டும்தான் வந்து அந்த ஒரே ஒரு ஏன்னா இங்க வந்து பௌதிக உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா பற்பல பாதைகள் வந்து இருக்கு. ஆனா வந்து முழுமையான திருப்தி அடைந்தவர்களுக்கு இல்லையா, முழுமையாக நான் வந்து பகவானை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பாதை தான். என்ன, ஆன்மீக குரு சொல்லுகின்ற அந்த ஒரு பாதை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல இங்க தேவகி
வசுதேவர் தேவகி. தேவகி வந்து அவங்க வந்து அவங்களுடைய பகவான் வந்து தேவகியுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது தேவர்கள் வந்து பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. இப்ப அதுல செய்யும்போது ஒரு ஸ்லோகம் வந்து சொல்றாங்க, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்னன்னா, இப்ப வந்து இவங்க முன்னேறிய பக்தர்கள் இல்லையா, ஆன்மீக குரு தூய பக்தர்கள், அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து பகவானை அடைவதற்காக வந்து தங்களுடைய முயற்சியை வந்து இங்க செஞ்சு என்ன பண்றாங்க, அந்த பாதையை அவங்க வந்து வழிவகுத்து அவங்க வந்து பகவானை வந்து அடைஞ்சிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாதையை வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பகவானை வந்து சென்று அடைஞ்சிட்டாங்க, அந்த பாதையை இங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பாதையை வந்து யார் சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்களும் பகவானை அடைவது நிச்சயம் இல்லையா. இந்த உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ ஒரு ரொம்ப கடுமையான அந்த ஒரு முட்கள், அந்த இது கற்கள் எல்லாமே இருக்கின்ற அந்த ஒரு கடினமான ஒரு பாதை. இப்ப அந்த பாதையை வந்து நம்ம வந்து நம்மளால போக முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால நம்மளால போகவே முடியாது. அந்த கற்களும், அந்த கடுமையான அந்த கூர்மையான கற்களும் அந்த முட்களும் வந்து யாராவது விலக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லா காடு ஃபுல்லாவே முட்களும் கற்கள் மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஆனா யாராவது நடந்து போயிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு பாதை வந்து இருக்கும் இல்லையா. இப்ப அது எல்லாமே விலகி அந்த ஒரு பாதை நமக்கு தெரியும். இப்ப அந்த சரியான பாதையை நோக்கி நம்ம கரெக்டா போய்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அந்த இறுதி எல்லையை வந்து நாம் அடைஞ்சிடலாம். இப்ப அந்த மாதிரி இங்க பௌதிக உலகத்தில் இருக்கின்ற அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் இப்ப இங்க வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஒரு பாதையை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப அந்த ஒரு பாதையை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா வந்து ஆன்மீக குருவை ஆன்மீக குரு ஏற்படுத்தின அந்த ஒரு பாதையை வந்து நாம் தொடர்ந்து சரியான பாதையை நோக்கி போனோம்னா நம்ம இறுதி எல்லையை வந்து அடைய முடியும். இப்ப இல்லை இதே வந்து நம்ம இடையில நிறைய பாதையை நோக்கி மாறி மாறி போனோம்னா நமக்கு வந்து போய் சேர்றதற்கு வந்து ரொம்ப கடினமும் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓகே. இப்ப இதுல பார்க்கும்போதும் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து நாம பார்க்கலாம் இல்லையா. அப்ப அதுல பார்க்கும்போது ஸ்ரீ வியாசதேவர் இல்லையா, பகவான் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் வந்து இதை வந்து இந்த வேதங்கள் வேதைச்ச சர்வே அகம் ஏவ வேத்தியம் வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் இல்லையா. இந்த வேதங்களை அறிந்தவனும் நானே, தொகுத்தவனும் நானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வேதங்கள் பகவானால் மட்டும்தான் வந்து அறிய முடியும். இப்ப பகவானே வந்து சொன்னா மட்டும்தான் நம்மளால வந்து இதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதனால பகவான் என்ன பண்றாங்க, சில வியாச தேவராக வந்து இந்த வேதங்கள் எல்லாமே வந்து நமக்கு தொகுத்து கொடுத்தாங்க. ஆனா பகவான் இல்லையா, பகவானுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. ஆனா இருந்தாலும் இல்லையா, பகவான் தங்களுடைய நடைமுறையில் வந்து நமக்கு காட்டுகின்றார் ஆன்மீக குருவுடைய அந்த முக்கியத்துவம். ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த தெளிவான ஒரு தீர்வை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில வியாசதேவர் இல்லையா, எல்லா வேதங்கள், அதுக்கப்புறம் வந்து உபனிஷதங்கள், இலக்கியங்கள், புராணங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையானது. இந்த தன்னுணர்வு அடைவதற்காக, திருப்பி பகவானை அடைவதற்காக, அந்த ஒரு இலக்கை அடைய என்னென்ன தேவை எல்லாமே வந்து அவங்க ஒரு மனித சமுதாயத்திற்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து அவங்க ஏற்பாடு செஞ்சிட்டாங்க சில வியாசதேவர். ஆனா இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எந்த திருப்தியும் ஏற்படல இல்லையா. அப்ப அதுக்கப்புறம் நாரத முனிவர் அங்க வர்றாங்க, சில வியாசதேவருடைய குரு. இப்ப நாரத முனிவர் அவங்களுடைய உபதேசம் வந்து செய்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த பூரண திருப்தியையும் அடைய முடியுது. அவங்களால ஸ்ரீமத் பாகவதம் வேதங்களின் சாரமாகிய வேதாந்த சூத்திரத்தின் சாரமாகிய அவங்க வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து அவர்களால் வந்து தொகுக்க முடியுது. இது பாருங்களே, இப்ப வந்து வியாசதேவர் பகவானுடைய ஒரு அம்சம் தான் இல்லையா, ஒரு அவதாரம் தான். இருந்தாலும் வந்து என்ன ஆகுது, ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு அந்த உண்மையான தீர்வை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய நடைமுறையில் நமக்கு வந்து காட்டுகின்றார் இல்லையா. அப்ப இதே பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணரே இங்க வந்திருக்கும் போதும் இல்லையா, அப்ப அவங்களும் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. இப்ப பகவான் கிருஷ்ணர் பலராமர் இல்லையா, அவங்களுடைய ஆன்மீக குரு பேர் யாராவது சொல்ல முடியுமா? சாந்தீபமுனி. ஓகே, சூப்பர் மாதாஜி, தேங்க்யூ. அப்ப வந்து அதுல பார்க்கும்போது பாருங்க, இவங்க இதுல சாந்தீபனி முனி இல்லையா, கரெக்ட். ஓகே, அப்ப வந்து பார்த்தோம்னா பகவான் இல்லையா, பகவானுக்கு என்ன எல்லாமே பகவான் தான் படைத்தது தான். ஆனா இருந்தாலும் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் வந்து காட்டும் போதும் 64 கலைகள் 64 நாட்களில் வந்து கற்றுக்கொண்டார் இல்லையா. நம்மளால ஒரு கலை கற்கவே ரொம்ப கஷ்டம் இல்லையா, ஆனா பகவான் இல்லையா 64 நாட்களில் கற்றுக்கொண்டார். அப்ப இதே பார்க்கும்போது பாருங்களேன், ஒரு நாள் வந்து சுதாமா இப்ப அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை சந்திக்க வந்து போறாங்க இல்லையா. அந்த கதையெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த இதுல வந்து அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரும்
அவங்க சுதாமா 2 பேரும் வந்து பேசுறாங்க. அப்ப பேசும்போது பகவான் கிருஷ்ணர் வந்து அதுல ஒரு 4-5 ஸ்லோகங்கள் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அவங்க வந்து சொல்லுவாங்க, நாம வந்து இந்த சிறு வயதில் இருக்கும் போதும் ஆன்மீக குருவை வந்து நாம் திருப்தி செய்தோம் இல்லையா. ஏன்னா வந்து அப்ப பேசிக்கிறாங்க பாருங்க, கிருஷ்ணர் வந்து எவ்வளவு ஞாபகம் வச்சு சிறு வயதில் நடந்ததை வந்து சொல்றாங்க. இப்ப நீயும் நானும் வந்து ஒரு நாள் வந்து காட்டுக்கு வந்து அந்த விறகை எடுக்க வந்து போகும்போது கடுமையான மழை இல்லையா. அப்ப அந்த மலையில் வந்து நாம வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப அதுல வந்து மாட்டிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் வந்து நம்ம வந்து திரும்பி அங்க போகவே இல்லை. நம்மை தேடி ஆன்மீக குருவே அங்க வந்தார். இப்ப அதனால ஐயோ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி ஆன்மீக குரு வந்து ரொம்ப நம் மீது வந்து திருப்தி அடைந்தார். இப்ப அந்த திருப்தி தான் வந்து நம்மளை இந்த அளவுக்கு ரொம்ப நன்றாக வந்து வாழ வைக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து அங்க பகவான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தர்மத்தின்படி நாம் வந்து வாழ்ந்ததனால்தான் அதை தான் நம்மளை வந்து இப்ப வந்து காப்பாற்றுகின்றது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை, அந்த 4-5 ஸ்லோகம் வந்து வரும். நீங்க வந்து படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இது. இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு என்னன்னா, நமக்கு என்ன சொல்றது, நம்ம நல்ல எந்த ஒரு துன்பம் இல்லாம நம்ம வாழ்வதற்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை வந்து பகவான் வந்து விளக்குகின்றார். அப்ப அதுல விளக்கும் போது மெயினா இந்த ஸ்லோகம் குருவுடைய திருப்தி தான் நமக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து அங்க விளக்குகின்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாலும் இல்லையா ஆன்மீக குரு. இப்ப அதுல பார்க்கும்போது ஏன்னா இதுலயும் வந்து விளக்கப்படுது, தேவேந்திரன் அவங்களுடைய குருவை வந்து நிராகரிப்பார். அந்த ஒரு இதுல வந்து ஆன்மீக குருவை பற்றி வந்து 4-5 அத்தியாயங்கள் வரைக்கும் வந்து விளக்கப்படுது ஸ்ரீமத் பாகவதத்துல. நிறைய டீட்டெயிலாக வரும். நம்ம வந்து கொஞ்சமா சுருக்கமா இருக்கு, கொஞ்சம் டைம்ல நம்ம என்ன இருக்கோ அது மட்டும் பார்க்கலாம். இப்ப இதுல பார்க்கும்போது ஆன்மீக குருடைய வார்த்தை வந்து பார்க்கும்போது பலவான். ஏன்னா ஆன்மீக குரு வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் இது பகவானுக்கு இல்லையா. இதே பார்த்தோம்னா தேவேந்திரன் வந்து ஒரு இதுல வந்து ஆன்மீக குருவை நிராகரிக்கும் போதுதான் பகவான் வந்து என்ன பண்ணாங்க, தேவேந்திரனுடைய அவங்களுடைய பூஜையை வந்து நிப்பாட்டினாங்க இல்லையா. நிப்பாட்டி கோவர்தன மலைக்கு வந்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இது தாமோதர லீலை இப்ப வரும் இல்லையா. நம்ம வந்து 2 மாதம் கழித்து நம்ம வந்து கேட்போம் அந்த இது எல்லாமே லீலைகள் எல்லாமே. இப்ப அதனால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்மீக குருடைய திருப்தி தான் நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலைக்கு போறதுக்கான அந்த ஒரு நிலை இல்லையா. எஸ்ய பிரசாத பகவத் பிரசாதோ எஸ்ய பிரசாதா நகதி குத்தோப்பி. இப்ப வந்து ஆன்மீக குருடைய திருப்தி தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல பார்க்கும் போதும் பலி மகாராஜா இல்லையா. அப்ப வந்து அசுரர்களுடைய அவங்களுடைய தலைவர் வந்து பலி மகாராஜா. இப்ப அவங்களுடைய இது அசுரர்களுடைய குரு வந்து ஆன்மீக குரு யாருன்னா சுக்ராச்சாரியார் இல்லையா. தேவர்களுடைய குரு வந்து யாரு, கரெக்ட், குரு பிரகஸ்பதி இல்லையா. ஆனா இதுல வந்து அசுரர்களுடைய குரு வந்து சுக்ராச்சாரியார். இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா இப்ப ஆன்மீக குரு இப்ப வந்து எப்பவுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப அதுல என்ன ஆகும்னா எப்பவுமே அசுரர்கள் வந்து தோத்து போயிடுவாங்க, தேவர்கள் எப்பவுமே வந்து வெற்றி. ஆனா என்ன ஆகுது, ஏன் அசுரர்கள் தோற்கிறாங்கன்னா இதுல ரகசியம் வந்து இதை பற்றி தான் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் ரொம்ப தெளிவாக வந்து விளக்கப்படுது. என்னன்னா ஆன்மீக குருவுடைய வார்த்தையை வந்து தேவர்கள் எப்பவுமே வந்து மீற மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு சக்தி வந்து எப்பவுமே இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு எப்பவுமே வெற்றி கிடைக்கும். இப்ப இதே பார்க்கும்போது அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஆன்மீக குருவுடைய வார்த்தையை வந்து மீறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எப்பவுமே தோல்வி இருக்கும். இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க ஆன்மீக குருவுடைய வார்த்தையை வந்து கேட்டதுனால என்னாச்சு, அசுரர்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு இல்லையா. அதனாலதான் பலி மகாராஜாவுடைய பக்கம் எல்லாமே வருது, அந்த வாமன அவதாரம் வந்தது, அந்த கதை எல்லாமே வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அசுரர்கள் வந்து எப்பவுமே தோத்து போகும்போது பலி மகாராஜாவுடைய உயிரே போயிருது. பலி மகாராஜா வந்து இறந்து போற மாதிரி உயிர் போயிருச்சு. சில அசுரர்களுடைய உயிர்களும் வந்து போயிருச்சு. அப்ப சுக்ராச்சாரியர் என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு அரசர் வேண்டும் இல்லையா. இப்ப அரசர் இல்லாம அப்படின்னாக்கா அது வந்து சரியாக வந்து அந்த இது பொதுமக்களுக்கு வந்து வழி நடத்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா சுக்ராச்சாரியார் வந்து பலி மகாராஜுக்கு வந்து திரும்பவும் உயிர் கொடுக்கறாங்க. உயிர் போயிருச்சு. அப்ப வந்து ஆன்மீக குருடைய கருணையால் வந்து அவங்களுக்கு வந்து உயிர் கிடைக்குது. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சில அசுரர்கள் யாருடைய உடல் சேதம் அடையாம இருக்கோ அந்த சில அசுரர்களுக்கும் சுக்ராச்சாரியர் வந்து உயிர் கொடுக்கறாங்க. இப்ப அந்த மாதிரி உயிர் கொடுத்த உடனே வந்து என்ன ஆகுதுன்னா அப்ப இந்த மாதிரி ஆகுது. இப்ப அதனால அந்த ஒரு பலத்தில் ஆன்மீக குருடைய பலத்தில் வந்து பலி மகாராஜா இருக்கிறனால அதுக்கப்புறம் தேவர்களிடம் வந்து அவங்க வந்து சண்டையிடும் போது பலி மகாராஜா தான் வந்து வெற்றி
அசுரர்களுக்கு வெற்றி கிடைச்சது. அதனால எல்லாமே வந்து தேவேந்திரன் இல்லையா, பதவி, இந்திரராஜ் எல்லாமே வந்து பலி மகாராஜா வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுலதான் வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க தேவேந்திரன் அவங்களுடைய தேவர்களுடைய தாய் அதித்தி, இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஐயோ என்னுடைய மகன்கள் எல்லாமே அவங்களுக்கு இதுல தேவர்களுடைய அந்த ஒரு நிலையில இருந்து கீழே விழுந்ததுனால தேஜஸ் எல்லாமே போயிடுச்சு தேவர்களுக்கு. இப்ப அந்த தேவலோகத்துல இருக்காம அவங்க கீழே வந்துட்டாங்க. அங்க இருக்க இடம் இல்லாம இருக்கும்போது அவங்களுடைய தாய் வந்து தேவர்களுடைய அவங்களுடைய தாய் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அதித்தி. ஐயோ என்னுடைய மகன்கள் வந்து திரும்ப அந்த ராஜ்யம் வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கணவர் அவங்க வந்து தவம் எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து திரும்ப வீட்டுக்கு இல்லத்திற்கு வரும்போது இப்ப அவங்க வந்து ரொம்ப வருத்தமா இருக்கிறத பார்த்து கேக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி நடந்தது எல்லாமே சொல்லும் போதும் இது எல்லாமே நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு இந்த உபதேசங்கள், தத்துவங்கள், ஆன்மீக தத்துவங்கள் எல்லாமே வந்து கூறும் போதும் அவங்களுக்கு வந்து சமாதானம் அடையல. என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மகன், தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் இல்லையா, எவ்வளவுதான் ஆன்மீக தத்துவம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அது கேட்கும்போது அப்ப வந்து அவங்களுடைய கணவர் சொல்றாங்க, நீ வந்து பகவான் விஷ்ணுவை வந்து வழிபடு, அவங்க வந்து உன்னுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி பயோ விரத வழிபாடு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விரத வழிபாடை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அதை வந்து டீட்டெயிலா வந்து இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த விரதத்தை வந்து அவங்க தொடர்ந்து வழிபடும் போதும் இல்லையா, ஒரு பெண் அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக முதலெல்லாம் வந்து யாகம் பண்ணாங்கன்னு யாரை நோக்கி தவம் இது யாகம் பண்றாங்களோ அந்த யாகத்தின் பலன் முடியும் போது இந்த தேவர்களை நோக்கி வழிபட்டாங்கன்னா அப்ப அந்த தேவர்கள் வந்து நேரடியா காட்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பகவானை விஷ்ணுவே வழிபட்டனால பகவான் விஷ்ணுவே நேரடியாக வந்து அதித்திக்கு வந்து காட்சி கொடுத்து என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் அப்ப பகவான் சொல்றாங்க, ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் பரமாத்மாவா இருக்கிறதுனால உன்னுடைய இதை வந்து வேண்டுதலை நீ எதற்காக வந்து எனக்கு வந்து நீ வந்து விரதம் இருந்தியோ அது நோக்கம் எனக்கு வந்து தெரியும் இல்லையா. அப்ப அதனால வந்து ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அதித்தியோட நோக்கம் வந்து இந்த இதுல பலி மகாராஜா இப்ப அவங்களை வந்து தோற்கடிச்சு திரும்ப வந்து அந்த ராஜ்யத்தை திரும்ப தன்னுடைய மகன்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். அதுக்காக வந்து தோற்கடிக்கிறதுக்காக அதுக்கு ஈக்குவலா வந்து எனக்கு ஒரு மகன் வேண்டும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க அந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சாங்க. இப்ப அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி நான் வந்து உன்னுடைய விருப்பம் வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறும், நான் உன்னுடைய மகனாக நான் பிறக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க சொல்றாங்க பகவானே, இப்ப வந்து பார்த்தோம்னா பலி மகாராஜா இல்லையா, மகாபலி வந்து அவங்க வந்து என்னன்னா ஆன்மீக குருவுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்களுடைய சக்தியின் மூலமாகத்தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க. அதனால வந்து என்னாகும், என்னாலேயே எதுவும் பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக வந்து யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவானே அப்படிதான் சொல்றாங்க. அந்த நீ எதுல படிக்கும் போதும் அந்த அத்தியாயத்துல பார்த்தோம்னா வாமன தேவர் அவங்களுடைய அவதாரத்துல அதுல வந்து அந்த இதை படிக்கும் போதும் பகவானே வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்றாங்க. இப்ப இதுல வந்து நானே வந்து யோசிக்க வேண்டும், ஏன்னா ஆன்மீக குருவுடைய அந்த ஒரு கருணை இருந்ததுன்னா எவ்வளவு வந்து ஒரு இதாக நம்ம மோசமான ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆன்மீக குருவை கருணை இருந்ததுன்னா யாராலையும் அவங்க தோற்கடிக்க முடியாது. இதுதான் ரகசியம். இதை இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கான ரகசியமாகும். இது இப்ப இன்னொரு இடத்துலயும் சொல்லப்படுது. எந்த இடத்துலயும் கரெக்டா எனக்கு தெரியல. இப்ப வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா, இப்ப வந்து அவங்களை வந்து யாரோ ஒரு நபரை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த நபர் வந்து ஆன்மீக குருவிடமும் இந்த சாஸ்திரங்கள் இல்லையா, அப்ப வேதங்கள், அந்த சாஸ்திரங்கள் மூலமா அவங்க பூரண நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களை வந்து நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்ப அதுதான் அவங்களை வந்து பாதுகாக்குது. பாருங்களேன், இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள். ஆன்மீக குரு வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருக்கின்றார். பகவானே வந்து பாருங்களேன், என்னால எதுவும் செய்ய முடியாது, யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனாலதான் பகவான் என்ன பண்றாங்கன்னா, வாமன தேவராக இல்லையா பகவான் இல்லையா, உடனே வந்து அவங்க கர்ப்பத்துல வர்றாங்க, உடனே குழந்தைய பிறந்துட்டாங்க, உடனே வளர்ந்துட்டாங்க. பகவான் எப்படி வேணாலும் பண்ண முடியும் இல்லையா. அப்ப அதுதான் வந்து பகவான் காட்டுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து தேவர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஆயுதம், ஒவ்வொரு இது பரிசு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்னாச்சு, எந்த நோக்கத்துக்காக பகவான் வந்து பிறந்தார், உடனே அந்த வாமன அவதாரம் உடனே பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, உடனே அந்த பலி மகாராஜா கிட்ட யாசகம் கேட்க போயிட்டாங்க. ஏன்னா பகவானுக்கு தெரியும் இல்லையா, யாருக்கு எந்த மாதிரி செய்தால் யாரை வந்து ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா,
பகவான் வந்து அந்த ஏன்னா பலி மகாராஜாவுக்கு பொறுத்தவரையிலும் ஒரு அசுரனாக இருந்தாலும் இல்லையா, பிரகலாத மகாராஜாவுடைய பேரன் என்பதனால் வந்து அவங்க வந்து அந்த ஒரு பிராமணருக்கு வந்து எந்த அளவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், பகவானை வந்து எப்படி வழிபட வேண்டும், அதெல்லாம் வந்து நன்றாக வந்து தெரிஞ்சிருந்தாங்க இல்லையா. 12 மகாஜனங்களில் ஒருவர் இல்லையா, அப்ப பிரகலாத மகாராஜருடைய பேரன். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த இது எல்லாமே வந்து தெரியும், பிராமணருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி. அதனால பகவான் வந்து பிராமணராகவே வந்து போய் யாசகம் வந்து கேட்க போகின்றார். இப்ப அந்த மாதிரி போகும்போது ஏன்னா வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எதுவுமே தோற்கடிக்க முடியாது. பகவானே சொல்லிட்டாங்க என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஆன்மீகருடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறனால என்னால அவங்களை வந்து எதுவும் செய்ய முடியாது. அப்ப வந்து அவங்க ஆன்மீக குருவுடைய வார்த்தை மீற வேண்டும், மீற மாதிரி அவங்கள ஃபர்ஸ்ட் நடக்க வைக்கிறாங்க. இப்ப அதுதான் வந்து பகவான் எப்படின்னா சலையசி விக்ரமனே பலிம் அத்புத வாமனா, நல்ல ட்ரிக்கியா வந்து பகவான் வந்து செயல்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தையை மீற வைக்கிற மாதிரி அந்த மாதிரி, ஏன்னா பகவானுக்கு தெரியும் எப்படி தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி போய் யாசகம் வந்து கேட்கும் போதுதான் 3வது அடி நிலம் எங்க வைக்கிறது தெரியல, நான் வந்து எனக்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் வந்து அந்த பேச்சுவார்த்தை பகவானுக்கும் பலி மகாராஜாவுக்கும் வந்து நடக்குது. இப்ப அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப அவங்க வந்து நான் யாசகம் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க வந்தது பகவான் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து என்ன ஆகுது, சுக்கராச்சாரியர் வந்து சொல்றாங்க நீ வந்து வந்தது பகவான் தான், நீ வந்து வார்த்தையை வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பிராமணருக்கு நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்ம செயல்படணும். இப்ப அதையும் வந்து நம்ம செயல்படல அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து நமக்கு அங்கேயும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். அதனால நீ வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் வந்து அங்க சொல்றாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா சுக்கராச்சாரியார் வந்து நீங்க வந்து சப்போஸ் நீங்க என்னுடைய வார்த்தையை மீறிட்டே அப்படின்னாக்கா நீ கீழ் லோகத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்லி ஆன்மீக குரு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து அந்த ஒரு நேரத்துல பலி மகாராஜ் வந்து யோசிக்கிறாங்க, ஆன்மீக குருவுடைய வார்த்தை இந்த நேரம் நான் கேட்கணுமா கேட்க கூடாதா இல்லையா, ஏன்னா ஆன்மீக குருவுடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாது இல்லையா. இங்க பகவான் பிராமணராக வந்து வந்துட்டாங்க, இப்ப இவங்களுடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாது. என்ன பண்றதுன்னு பலி மகாராஜாக்கு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறாங்க, ஓகே இப்ப வந்து என்னன்னா ஆன்மீக குரு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே பகவானுடைய சொத்து, நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க வந்து குரு வந்து பகவானே என்கிட்ட வந்து யாசகம் கேட்கின்றார் இல்லையா, இது வந்து யாருக்கு கிடைக்கும், எனக்கு எல்லாமே நான் இழந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி நான் ஆன்மீகருடைய வார்த்தையை நான் மீறுகிறேன் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஆன்மீகருடைய வார்த்தையை மீறிட்டாங்களா, சக்தி எல்லாம் இழந்தாச்சு இல்லையா. பகவான் பாருங்க எப்படி ட்ரிக்கியா வந்து செயல்படுறாங்க. இப்ப வந்து பண்ண உடனே என்ன பண்றாங்க, உடனே 3வது நிலம் எங்க நான் வைக்கிறது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பகவான் வந்து என்ன பண்றாங்க, உடனே பலி மகாராஜாவை வந்து கைது செய்கின்றார். அப்ப இத பார்த்த உடனே வந்து பகவான் உடனே வளர்கிறார். இதை தெரிஞ்ச உடனே அசுரர்களுக்கு இப்ப சுத்தி இருக்கிற எல்லா அசுரர்களும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, ரொம்ப கோபம் வந்துருச்சு, எல்லாருமே தாக்குறதுக்காக போறாங்க. அப்ப உடனே பலி மகாராஜா சொல்றாங்க யாருமே வந்து போய் தாக்காதீங்க, ஏன்னா நம்ம ஆன்மீகருடைய வார்த்தையை நான் மீறிவிட்டோம், நம்முடைய சக்தி எல்லாம் நாம் இழந்து விட்டது, நாம் தோற்கடிக்கப்படுவோம், நீங்க வந்து போய் யாருமே வந்து எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அசுரர்கள் வந்து கேட்கல, எதிர்க்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து தோர்த்து போறாங்க. இப்ப இதுதான் வந்து நடக்குது. ஆனா இருந்தாலும் பாருங்களேன், அவங்க இருந்தாலும் எல்லாமே அர்ப்பணம் செஞ்சதுனால இல்லையா, அவங்க தேவர்களை விட உயர்ந்த நிலை வந்து பகவான் வந்து கொடுத்தார். இப்ப இதுதான் அங்க வந்து சொல்லப்படுது. இது ஆன்மீக குருடைய வார்த்தை அந்த அளவுக்கு வந்து உயர்ந்ததாக வந்து சொல்லப்படுது இது. அப்ப இதே பாருங்களேன், இப்ப அந்த ஒரு நிலையில் வந்து பலி மகாராஜாவுக்கு இல்ல ஒரு தூய பக்தர்களால மட்டும்தான் இதனால முடியும். இப்ப பாருங்கள், ஒரு மிக உயர்ந்த இல்லை எல்லா ராஜ்யமும் இல்லையா, இந்த 14 உலகங்கள் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே பலி மகாராஜா அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இல்லைங்க. திடீர்னு பகவான் வந்து ஒரு பிராமணராக வந்து யாசகம் கேட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப பாருங்களேன், சுத்தியில வந்து எத்தனை பேர் நிக்கிறாங்க இல்லையா, அசுரர்கள் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுடைய நிலையில் அவங்க முன்னாடி வந்து பாருங்களேன் எல்லாத்தையும் இழந்துட்டு எவ்வளவு அவமானம். ஆனா இருந்தாலும் பலி மகாராஜா வந்து இதை எல்லாமே பொருட்படுத்தாம எனக்கு பகவானுடைய வார்த்தை தான் முக்கியம், பகவானுடைய திருப்தி தான் முக்கியம், எனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் பரவாயில்லை இல்லை எல்லாமே நான் இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து பகவான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜா. இதுதான் ஒரு தூய பக்தருடைய குணம்.
நம்மளால இருக்கிறது ரொம்ப கடினம் இல்லையா? இப்ப பாருங்களே, நம்ம வந்து ஒரு நிலைக்கு வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? நமக்கு நார்மலா ஒரு நிலை போகுது, திடீர்னு என்ன ஆகுது, நமக்கு உயர்ந்த நிலை நமக்கு கிடைக்குது இல்லையா? நம்ம வந்து நம்ம எல்லா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம நெய்பர் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியுது இவங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு 2-3 வருடம் அதே உயர்ந்த நிலை இருக்கும். திடீர்னு வந்து அந்த உயர்ந்த நிலையிலிருந்து நம்ம கீழே விழுகிறோம். நமக்கு எப்படி தோணும் இல்லையா? எல்லாருமே நம்மளை அவமானப்படுத்துவாங்களே, நமக்கு என்ன ஆகுது, நான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ரொம்ப புலம்புவோமா இல்லையா? ஆனா இருந்தாலும் பாருங்களே, அந்த தூய பக்தர் அந்த ஒரு நிலை வந்து அவங்க மாறவே இல்லை. அதுதான் ஒரு தூய பக்தருடைய குணம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது வேணாலும் எப்ப வேணாலும் நமக்கு கிடைக்கலாம், எப்ப வேணாலும் இழக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் வந்து அவங்க வந்து அந்த ஒரு நிலை, அந்த தன்னுணர்வு நிலை இல்லையா? அந்த பகவத்கீதையிலையும் ஒரு இந்த 3வது அத்தியாயத்துல நினைக்கிறேன் அந்த ஒரு ஸ்லோகம் வந்து வரும், எந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுதான் இதை நான் இந்த வியாழக்கிழமை கிளாஸ்ல வந்து கொடுக்கும்போது இதான் ஒரு ஹோம்ஒர்க்கா வந்து நான் கொடுத்தேன். என்னன்னா, பகவான் வந்து சொல்லுவாங்க, நான் எல்லா சூழ்நிலையிலும் தவறாமல் யார் ஒருவர் எனது பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் உடனடியாக இந்த முக்குணங்களை கடக்கிறான், பிரம்மபூத நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதனால நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வாரம் டைம், ஒரு வாரத்துல வந்து என்னன்னா, நமக்கு வந்து சில நேரம் நமக்கு சந்தோஷமா இருப்போம் இல்லையா? சில நேரம் நமக்கு கோபம் வரும், ஒரு நிலைக்கு நம்ம மாறுவோம் இல்லையா? நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் செயல்கள் செய்யும் போது ஏதோ ஒரு நிலை நமக்கு ஏற்படும். ஆனா இருந்தாலும் எல்லா நேரத்திலயும் நான் ஆத்மா அப்படின்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வருதா? அதுதான் ஒரு ஹோம்ஒர்க், ஒரு இதா. ஏன்னா நமக்கு வந்து இங்க கிளாஸ் கேட்கும் போது, சத் சங்கத்துல இருக்கும் போதும், நம்ம வந்து இந்த பகவத்கீதை வகுப்பு கேட்கும் போதும் படிக்கும் போது நமக்கு ஞாபகம் வரும், ஓகே நம்ம ஆத்மான்னு சொல்லி. ஆனா எல்லா நேரத்திலையும் நம்ம ஞாபகப்படுத்தி கொள்கிறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவான் பாருங்களேன், இந்த இதுல உன்னத அறிவுல அடுத்த இதுல இப்ப நம்ம ஸ்லோகம் 34 வந்து பாக்குறோம். பின்னாடி வந்து பார்க்கும் போதும் இதை பற்றி தான் வந்து சொல்றாங்க. இந்த அத்தியாயத்துல பார்க்கும் போதும் இந்த 19வது ஸ்லோகத்துல இருந்து அகர்மாவை பத்தி வந்து விளக்குறாங்க. அதுல விளக்கும் போது இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் திரும்ப 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 இங்க விளக்கியிருக்காங்க பகவான். நல்லா கவனிச்சு நீங்க படிச்சீங்கன்னா தெரியுது. என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. நம்முடைய ஆத்மாவுடைய உண்மையான சொரூப நிலை வந்து ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்தியதாச. அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் செயல்படப்பட என்ன ஆகுமாமா, அந்த ஒரு ஞானம் மட்டுமே நம்முடைய செயல்களின் எல்லா விளைவுகளையும் சுட்டெரிச்சிடும். அப்படிதான் பகவான் வந்து விளக்குறாங்க. இப்ப இந்த அத்தியாயத்துல வந்து முழுமையாக வந்து விளக்கப்படுது. இன்னும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து விளக்கப்படும் போதும், இப்ப இந்த 4வது அத்தியாயத்துல உன்னத அறிவு அப்படின்னு சொல்லி பகவான் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து, இந்த ஒரு வார்த்தை தான் பின்னாடி திரும்ப 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 வந்து விளக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து அந்த பாருங்க, அந்த ஒரு ஞானம் தான் வந்து என்ன ஆகுது, நம்மளை அந்த முக்குணங்களை கடந்து பிரம்மபூத நிலைக்கு வந்து கொண்டு வருது இல்லையா? இப்ப நாமளும் வந்து பண்ணல இந்த ஒரு வாரம் இல்லையா? அடுத்த திங்கட்கிழமை வர்ற வரைக்கும் நமக்கு என்ன ஆச்சு, நம்ம ஞாபகம் வந்து படுத்தி கொண்டோமா? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க, சில நேரம் வந்து நம்ம வந்து எல்லாமே நல்லா செஞ்சிருப்போம், திடீர்னு வந்து நம்மளை திட்டுவாங்க, நீ என்ன ஒழுங்கா பண்ணிருக்கியா, உன்னுடைய வேலை சரியா பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆதிரா வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கா, என்னமோ கேக்குறா போல இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த மாதிரி நமக்கு நடக்கும் இல்லையா? இப்போ சில பேர் வந்து திடீர்னு வந்து திட்டுவாங்க, என்னன்னே தெரியாது, நமக்கு கோபமா வரும் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து நினைப்போமானா, அவங்களும் கிடையாது ஆத்மா, அவங்களும் ஜீவாத்மா, நம்மளால நினைக்க முடியுமா? நினைச்சாலும் நமக்கு கோபம் வரும். அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், ஆனா நான் வந்து திட்டி முடிச்சுக்கிறேன் இல்லையா? நீ என்ன திட்டுன்னா நான், இதுதான் நமக்கு, இது வந்து என்ன சொல்றது, ரியல், எல்லாருக்குமே நடக்கிறது தான். அது எனக்கும் தான், எங்க வீட்லயே அப்படிதான் நடக்குது. இப்ப இருந்தாலும் நம்ம அந்த நினைக்கிறோமா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜீவாத்மா, அவங்களும் ஜீவாத்மா, நானும் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய நிலை என்னன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து நல்லா பேசுவோம், பிடிக்காதவங்களை வந்து நம்ம வந்து ஒதுக்கும். இதுதான் நம்மளுடைய நிலை, எல்லாருடைய சுபாவம் அதுதான். ஆனா இருந்தாலும் எப்படின்னா, எப்படி சொல்லப்படுதுன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நமக்கு ரொம்ப பிடிக்காதவங்க, நம்ம மேல கோபப்படுறவங்க, நாம மத்தவங்க மேல கோபப்படுறோம், அந்த மாதிரி நம்ம மேல ரொம்ப வெறுப்பா இருக்கிறவங்க, நாம மற்றவர்கள் மீது வெறுப்பா இருக்கும். எல்லா நிலையிலும் எல்லார்கிட்டையும் நாம சமமாக வந்து அவங்க ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாமா. ஏன்னா நம்ம இது எல்லாமே வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே நிலை என்னன்னா, அவங்க எல்லாருமே ஜீவாத்மாக்கள், நாமளும் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தன்னுணர்வு நிலையிலிருந்து நாம வந்து பார்க்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலையில்தான் அவன் உடனடியாக முக்குணங்களை கடக்கின்றான், கடந்து பிரம்மபூத நிலையை அடைக்கின்றான். அந்த ஒரு நிலையில்தான் பகவானுடைய பக்தி தொண்டு செய்ய முடியுமாமா.
இல்லைன்னா முடியாது. பாருங்க பகவான் சொல்றாங்க பாருங்க, எந்த நிலையில் பக்தி தொண்டு செய்ய முடியும்? அந்த பிரம்மபூத நிலைதான். அப்ப அந்த ஒரு நிலைக்கு நாம இன்னும் அடையவே இல்லை இல்லையா? அப்படிதான் சொல்லப்படுது. இதுல ஒரு எந்த அத்தியாயம் கரெக்டா தெரியல. அங்க வந்து இதேதான் வந்து விளக்கப்படுது. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்சதி சம சர்வேஷு பூதேசு மத்பக்தி லபதே பராம். இல்லையா? பிரம்மபூத பிரசன்னாத்மா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ந சோச்சதி ந காங்சதி, அவங்க எதையும் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பவும் மாட்டாங்க. எதையும் அடையலைனால அவங்க வருத்தமும் பட மாட்டாங்க. அந்த ஒரு நிலையில் சம சர்வேசு பூதேசு, எப்படி எல்லா உயிர்களையும் சமமாக வந்து பார்ப்பாங்க. எப்படி எல்லாருமே பகவானுடைய ஒரு ஹம்சம், எல்லாருமே ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு சம சர்வேசு பூதேசு மத்பக்தியும் லபதே பராம், அந்த ஒரு நிலையில் மட்டும்தான் அவர் என்னுடைய பக்தி தொண்டு நிலையை அடைகின்றான். அந்த ஒரு நிலைதான் பக்தி தொண்டு உயர்ந்த நிலை. அப்பதான் வந்து அடையப்படுது. நாம இன்னும் அது இன்னும் உள்ள வரல. வர்றதுக்காக பயிற்சி தான் நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இப்ப ஆன்மீக அதான் தூய பக்தருடைய பாருங்களே, ஆன்மீக குருவை பற்றி வந்து பேசும் இல்லையா, தூய பக்தர்களுடைய அவங்களுடைய குணங்களும் வந்து நம்ம வந்து பேசுறோம். இப்ப அதுதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா அவங்க வந்து அவங்க எல்லா சூழ்நிலைகளும் வந்து எந்த நிலையில வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, தன்னுணர்வு நிலையிட்டு மாற மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா.